திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியறை அமைத்து கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு தாய்மார்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கைக்குழந்தைகள் வைத்துள்ள தாய்மார்கள் பேருந்து நிலையம், மருத்துவமனை உள்ளிட்ட பொது இடங்களில் தங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டும் போது ஏற்படும் தர்ம சங்கடமான சூழ்நிலையினை போக்கிடும் வகையில் அவர்கள் எவ்வித சிரமமுமின்றி பாலூட்டுவதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தனி அறைகளை அமைக்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பொது இடங்களில் தாய்மார்களுக்கு என பாலூட்டும் அறைகள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தணி முருகன் கோயிலில் தாய்மார்களுக்கான பாலூட்டும் தனி அறை திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள தாய்மார்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு தங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். வாரம் வருவாங்க கோயிலுக்கு. நாங்கள் அப்போ குழந்தைக்கு பால் கொடுக்கணும் போது எங்களுக்குன்னு தனியாக ஒரு அறை எதுவும் இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்தது. அம்மா இந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அம்மா பாலூட்டும் அறை அது கொண்டு வந்ததுனால எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தனியாக செப்பரேட்டாக ஒதுக்கிறதுனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாங்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வாரம் இங்கே திருத்தணி கோயிலுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முருகர் கோயிலுக்கு நான் வந்துட்டு தான் இருக்கேன். இங்கே வரும்போது நிறைய பேர் கை குழந்தையோடு வராங்க. பால் கொடுக்கறதுக்கு இல்லாமல் நிறைய பேர் இருக்கும்போது கொஞ்சம் கொடுக்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போது முதலமைச்சர் அம்மா இங்கே பால் கொடுக்கறதுக்காகவே தாய்மார்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. இது எங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாய்மார்களுக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரூமை அமைச்சு தந்ததுக்காக முதலமைச்சர் அம்மாவுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.